ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோழி மொட்டு வச்சு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோழி மொட்டு வைக்கிதுன்னா நீங்கள் அன்றைக்கி அடை வைக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு 2 நாள் 3 நாள் கழித்து அடை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ப்ரீடிங் எடுக்க முடியாது. இந்த கோழி நான் எப்போ அடை வச்சேன்னா, அந்த கோழி ஒரு 12 மொட்டு வச்சுது. 12 மொட்டு வச்சுமே அன்றைக்கே நான் அடை வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு 8 குஞ்சு பொரிச்சுது. அதில் 8 குஞ்சில் 2 குஞ்சு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த ப்ரீடிங் வந்தாலும் நீங்கள் குஞ்சு பொரிச்சு வந்தாலும் இந்த கழுகுங்க தொல்லைங்க இருக்கும். நீங்கள் நல்லா செடி சேர்த்தா பார்த்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கழுகு வந்ததுனால கோழி கூப்பிட்டு அந்த செடிங்களுக்கு வச்சு காப்பாற்றிக்கும். அதே மாதிரி அடை வச்ச அன்றைக்கி தினமும் ஒருக்காவாச்சு கோழியை வெளியே எடுத்து இறை கொடுத்து தண்ணி கொடுத்து விடுங்க. இல்லைன்னா கோழி பெண் பிடிச்சும் கோழி சீக்கிரம் செத்துரும். அதே மாதிரி இந்த கோழியும் உங்களுக்கு இப்போ தான் பொரிச்சிருக்குது. 11 மொட்டு வச்சது, 9 குஞ்சு பொரிச்சிருக்குது. 9ல் 1 எல்லா கோழி குஞ்சுகளும் சேர்ந்து நசுக்கியே கொன்று போடுச்சு. இந்த சிறுவிடை கோழியில் இது ஒரு பிரச்சனை. சின்ன இடமா இருக்கிறனால நிறைய குஞ்சுங்க பொரிச்சதுன்னா இது ஒரு தொல்லை. இந்த கோழியும் அந்த மொட்டு வச்சு அடுத்த நாளே அடை வச்சனால தான் என்னால் ப்ரீடிங் எடுக்க முடிஞ்சுது. நீங்கள் மேக்ஸிமம் மொட்டு வச்சு அடுத்த நாளே அடை வைக்க பாருங்கள். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.